ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஒரு ஆர்டருக்காக தான். பாருங்கள் என்னோட எடைகள் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கண்ணு முன்னாலேயே நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இது 1/2 kg ஒயிட் கலரு பீட்ஸ். பாருங்கள் எப்படி குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். இது ப்ளூ கலர் 1/4 kg, இது எல்லோ கலர் 1/4 kg, இது மல்டி கலர் 1/4 kg. அப்புறம் ஒயர் 10 கட்டு கேட்டிருக்காங்க. அதை இது எடை போடுறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் இதை காமிக்கிறேன். ஒயர் 10 கட்டுமே, இது 1.25 கிலோ பீட்ஸும் ஒரு ஆர்டருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் எப்படி எடை போடுவேங்கிறத பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், 1/4 கிலோவா 250 கிராமா, அப்புறம் திருப்பியும் ஒரு 1/4 kg பார்த்துக்குங்க 500. பாருங்கள், திருப்பியும் ஒரு 1/4 கிலோ 750, திருப்பியும் ஒரு 1/4 கிலோ 1000, திருப்பியும் ஒரு 1/4 கிலோ 1250. பாருங்கள் 4 கலர்ஸுமே இருக்கா. பாருங்கள், நான் இப்படி தான் எடை போடுவேன். நம்பிக்கையாக நடந்துக்கணும், நாணயமாக இருக்கணுங்கிறது தான் நான் செய்கிற தொழிலில் கற்றுக்கிட்டது. என்னோட நம்பிக்கை நாணயம் இங்கே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 1.25 கிலோ இருக்குது. இது நாளைக்கு டிஸ்பேஸ் பண்ணுறது. நான் இன்றைக்கி தான் ஊர்லேருந்து வந்தேன். நான் 8 நாளாக ஊருக்கு போயிருந்தேன். அதனால் லாங் வீடியோ போட்டிருக்க மாட்டேன், ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போட்டிருப்பேன். மறுக்கா நான் ரீச் ஆகிட்டேன் எடப்பாடிக்கு. நான் கோபிச்செட்டிப்பாளையம் போயிருந்தேன். 10 நாள் அங்கே இருந்துக்கிட்டு அப்புறம் இப்போ தான் நைட்டு வந்தேன். ஒரு வீடியோ காலையில் டெலிவரி பண்ண வேண்டிய வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், இது ஒரு ஆர்டருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு தெரியும் என்னோடய குவாலிட்டி எப்படிங்கிறத. அப்புறம் மகாராஷ்டிராவிலேருந்து ஹிந்தி பேசிட்டு என்கிட்ட ஒரு ஆர்டர் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை அவங்க ஃபுல்லாக ஹிந்தியில் தான் பேசினாங்க. நான் இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தெரியும் போல இருக்குது. வாட்ஸ்அப்பில் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கிலீஷில் தான் பேசியிருந்தாங்க. ஆனால் ஃபோனில் பேசுகிறப்ப மகாராஷ்டிரா பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஹிந்தியில் தான் பேசினாங்க. எனக்கு ஹிந்தி அவ்வளோக்கா தெரியாது, புரிஞ்சுக்குவேன், திருப்பி பேச தெரியாது. அதனால் நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹிந்தி ஃபேமிலி கிட்ட அவங்கக்கிட்ட கொடுத்து அது ஆர்டர் என்னன்னு நான் பேஸ் பண்ணிக்கிட்டேன். அவங்களுக்கு நாளைக்கு போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆதரவு மக்களாகிய நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆதரவு தான். நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு தான் இது ஆர்டர்ஸ் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. போன ட்ரிப்பு நான் சத்தீஸ்கருக்கு 2 கொரியர் அனுப்பிச்சி வச்சேன். இப்போ எனக்கு மகாராஷ்டிராவிலேருந்து எனக்கு கொரியர் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நான் ரீச் ஆகிருக்கிறத நினச்சி நான் இந்த எடப்பாடிக்குள்ளாரையே என்னோடய லைஃப் முடிஞ்சிடும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னை பற்றி 4 பேருக்கு வெளி உலகத்துக்கு இந்த அளவுக்கு தெரியும்னு நான் நினச்சி பார்க்கல. அப்புறம் கர்நாடகா, ஆந்திராவிலேருந்து கூட ஃபோன் பண்ணுறாங்க. அங்கேருந்து நான் எப்படி பண்ணுறது செய்கிறதுன்னு தெரியாமல் நான் வேறு யாராச்சும் கேட்டு பாருங்கன்னு நான் சொல்லிட்டு வச்சிடுறேன். அவங்களுக்கு நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுகிறது எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய வீடியோவை வாட்ச் பண்ணுறாங்கங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. ரொம்ப சந்தோஷம். எனக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்குற இந்த ஆதரவு மென்மேலும் கிடைக்க எனக்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருந்து என்னோட வீடியோஸ்க்கு கண்டுகளிக்கணும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டீங்க தானே, இங்கே பார்த்துட்டிங்களா? இது 1/4 கிலோ எடுக்கிறேன் பாருங்கள். 1/4 கிலோ குறையுது. 1/2 கிலோ எடுக்கிறேன் பாருங்கள். 1/2 கிலோ குறைஞ்சிருச்சு. 3/4 கிலோ எடுக்கிறேன் பாருங்கள். 3/4 கிலோ குறைஞ்சிருச்சு. இப்போ 2 ஒயிட் மட்டும்தான் இருக்குது. அதில் 1/4 கிலோ எடுத்துட்டேன். திருப்பியும் பாருங்கள், இதுவும் 1/4 கிலோ போயிட்டா 0. சிலர் பார்த்தீங்கன்னா இதுலேயே அட்டாச்மெண்ட் வச்சுருப்பாங்க 4, 2, 8ன்னு. இது பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது கிராம் கம்மியாக வச்சுருப்பாங்க. நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். நாங்கள் அக்யூரேட்டாக எடை போட்டு கொடுக்குறோம். உங்கள் கண்ணு முன்னாலேயே எடை போட்டு கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள்.